ஒரு நல்ல பேச்சு திறமை நாவன்மை கொண்டவங்க யான்னு கேட்டிங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்க சொல்லலாங்க. அறிவு கூர்மைங்கிறது சிறப்பாகவே இருக்கும். நிறைய விஷயங்களை தேடி போய் கற்றுக்கிறதுல ஆர்வம் கொண்டவங்க யான்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். புத்தகமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் வேகமாக படித்து அறிவை வளர்த்து கொள்ளக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க. தன்னம்பிக்கைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மனோபலங்கிறது அதிக நம்பிக்கை உடையவங்களா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. உடல் பலத்தை விட மனபலம் அதிகம் கொண்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். வெளிப்படையான குணம் இருக்கும். எதையும் வெளிப்படையாக பேச விரும்புவாங்க. மறைச்சு பேசுறது உங்களுக்கு பிடிக்காதுன்னே சொல்லலாம். மிதுன ராசி காற்று ராசிங்கிறதால மனசுங்கிறது ஓர் இடத்துல நிலைக்காம அடிக்கடி அலப்பாஞ்சிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இது மட்டும்தான் இவங்களுக்கு பெரும்பாலும் பலவீனம்னே தவிர மற்றபடி இவங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பானவங்க தான். எந்த கட்டுப்பாட்டுக்கும் உட்பட விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் தான் நீங்கள் விரும்புவீங்க. சில நேரங்களில் முடிவெடுக்கிறதுல சிரமப்படக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும். ஆனாலுமே கற்பனை வளங்கிறது சிறப்பு தான். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை கணிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க யான்னு கேட்டிங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்களும் உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இல்லை. உங்கள் குணம் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. எல்லாருக்குமே எந்த தீங்கும் யாருக்கும் செய்யக்கூடாதுன்னு நினச்சி தான் இருக்கிறீங்க. ஆனால் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பாதிப்புங்கிறது நேரம் இல்லாமலாம் இல்லை. குடும்ப வாழ்க்கையிலும் சரி, தொழில் வாழ்க்கையிலும் சரி, குழந்தைகளுடைய விஷயத்துலையும் சரி நிறைய பாதிப்பு சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. சொந்தத்தாலையும் பிரச்சனை, சொத்தாலையும் பிரச்சனை தான் உங்களுக்கு இந்த காலத்தில் நிறைய பாதிப்புன்னு சொல்லலாம். அந்த வகையில் இனி வரக்கூடிய நாட்களாவது மிதுன ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குமா? தொடர்ந்து எந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், தொடர்ந்து இந்த நேரத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்ன, இதை எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய எதிர்ப்பு சந்திச்சிருப்பீங்க. அந்த எதிர்ப்பு குறையக்கூடிய வாரமாக இருக்குது. ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் வார இறுதி வரைக்குமே வக்கர நிவர்த்தி அடைகிறார். பூர்வீகம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த நேரம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாங்க. பூர்வீக சொத்தால ஏற்பட்டிருந்த பிரச்சனை குறையக்கூடிய வாய்ப்பு தான். அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த குழந்தைகளோட எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்பட்டிருப்பீங்க. குழந்தைகள் வழியில இனி உங்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைகளால் நல்ல மாற்றம், குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியுமே சிறப்பாக அமையும். இழுவறியாக கடந்த பல விஷயம் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. ரொம்ப முக்கியமாக குல தெய்வத்தோட அனுகிரகங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது. அதனால மறக்காம குலதெய்வ வழிபாட்டை செய்ய பாருங்க. குலதெய்வ கோவிலுக்கு வேண்டுதல் இருந்தாலும் அதை நிறைவேற்றிட்டு வர பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். முக்கியமான பிரார்த்தனை எல்லாமே நிறைவேற்ற போறீங்க. அதே மாதிரி திருமணம், குழந்தை பேரு, இதுல இருந்த தடை எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்பு தான். தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலுமே சிறப்பாக இருக்குது. தடைப்பட்ட பதவி உயர்வு இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடியும். சிலருக்கு எல்லாமே நிறைய விஷயங்கள் பாதிப்பு கொடுத்துருக்கோம். நடந்ததை நினச்சி கவலைப்பட்டிருப்பீங்க. ஏதோ ஒரு பய உணர்வு கொஞ்சம் இருந்திருக்கும். அது நீங்கள் கூட வாய்ப்பாக இருக்குது. அதே சமயம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கவனம் கொடுக்க பாருங்க. குருவோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே மிதுன ராசிக்கு உச்ச பலத்தோட தன குடும்ப ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு வகையில் சிறப்பு தாங்க. குருவோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே மிதுன ராசிக்கு பொறுத்த வரைக்குமே பண வரவு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் மனைவி மக்கள் ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியம் இருக்கக்கூடாது. ஒரு சிலருக்கு எல்லாமே இந்த நேரம் பொருட்கள் காணாமல் போகக்கூட வாய்ப்பு தான். அதனால உங்கள் உடைமைகளை, உங்களுடைய பொருட்களை கொஞ்சம் பத்திரமா வச்சிருக்க பாருங்க. ஞாபக சக்திங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால வச்ச பொருள் வச்ச இடத்துல மறந்துடுவீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய பாதிப்பு கொடுக்கும். கொஞ்சம் இந்த நேரத்தில் மன அமைதியை ஏற்படுத்த பாருங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த சோம்பேறித்தனங்கிறது வேண்டாம். ஏன்னா இந்த காலகட்டங்களில் தொழில் வியாபாரத்தில் வருமானம் தரக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் உடம்பு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சோம்பேறித்தனங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்குமே யோகா, தியானம் மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்தில் உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசி அன்பர்களுக்கு கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் பங்குதாரர்கள் வழியில், கூட்டாளிகள் வழியில் நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க. அவங்களுக்கு இந்த நேரம் நிறைய நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நேரம் தான். அதே மாதிரி குரு பகவானுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே வருமானங்கிறது உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வு, நிச்சயதார்த்தம், திருமணம், வளகாப்பு, மகப்பேறு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாங்க. வரக்கூடிய 15 நாட்கள் உங்களுக்கு அற்புதமாக தான் அமைஞ்சிருக்குது. உத்தியோகம் வர்றப்ப வக்கரகதியில் ராகுவோட இந்த நேரம் சேர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடம் மாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு நடக்கும். நிறைய பேருக்கு நிறுவன மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களா இருந்தால் புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சாலுமே உங்களுக்கு சிறப்பு தான். தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலுமே இந்த காலகட்டம் சின்ன சின்ன அலைச்சல் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். பயணத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனாலுமே உங்களுக்கு பயணத்தால் பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். உழைப்பு கொடுத்து அந்த உழைப்பின் மூலமாக முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்தி தரப்போறாரு. கொடுக்கறதுலேயும் சரி, வேலை வாங்குறதுலேயும் சரி சனி பகவான் கொஞ்சம் கடினமானவர் தான். ஆனால் இந்த நேரம் உங்களுக்கு அதனால நல்ல பலன் தான். சோம்பேறித்தனம் மட்டும் வேண்டாம். வேலை இந்த நேரம் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் வேலையால் நல்ல பலன் தான்.
லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு, வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் வியாபாரத்தில் லாபம் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய மிதன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் சிறப்பு தான். தசா புத்தி சிறப்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகும். அதே மாதிரி பண வரவு உங்களால் கொண்டு வர முடியும். ஆனால் சேமிப்புங்கிறது நீங்கள் செய்ய மாட்டீங்க, செலவழிக்க தான் பார்ப்பீங்க. முடிஞ்ச வரைக்குமே சேமிக்க பாருங்கள். ஏன்னா வரக்கூடிய நாட்களில் சுப செலவு காத்திருக்குது. உங்களால் இந்த நேரம் உங்கள் பேரில் சேமிக்க முடியலன்னா கூட வாழ்க்கை துணையோட பேரில், குழந்தைகளுடைய பேரில் நீங்கள் இந்த நேரம் சேமிக்கிறது நல்லது தான். கணக்கு பார்க்காம செலவு செஞ்சுட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கரனுடைய முழு பலமும் உங்களுக்கு இருக்குங்க. கட்சியில் எந்த வகையிலும் ஆதரவு உங்களுக்கு குறையாது. கட்சியில் நல்ல மாற்றம் தான். இந்த நேரம் சூரியன் செவ்வாயோட கூட்டு சேர்க்கை, முக்கியமான நபருடைய அறிமுகம், நட்பு கிடைக்கிறதால நிறைய வகையில் உங்களுக்கு உதவியாக அமைப்போகுதுன்னு சொல்லலாம். இதை நீங்கள் அனுபவ வாயிலாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் படிப்படியான சுப பலன் பெறக்கூடிய நேரம் தான். மற்ற மாணவர்களோட நெருங்கி பழகிறத கொஞ்சம் கண்டிப்பாக தவிர்க்க பாருங்க. சகவாச தோஷம் இருக்கிறதால தேவையில்லாத விஷயத்துல நீங்க தலையிடக்கூடாது. தேவையில்லாத வீண் பலிங்கிறது உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஆபத்து வரத்துக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். யார்கிட்டையும் அதிக நெருக்கம் காட்டாமல் இருக்க பாருங்க. விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாயோட ஆதிக்கத்துல தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு. சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 3 கிரகமும் இணைஞ்சிருக்கிறது பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் தாங்க. கூடவே குரு மங்கள யோகம். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே சிறப்பான யோகம் காத்திருக்குது. புதுசா விளைநிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, கால்நடை வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தான். பெண்களா இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு நிறைய பாதிப்பை சந்திச்சிருப்பீங்க. குடும்பத்திலேயும் சரி வெளியிலேயும் சரி ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது இருந்திருக்காது. உங்க சொல்லுக்கு, உங்க பேச்சை காது கொடுத்து கூட கேட்டிருக்க மாட்டாங்க. நிறைய பாதிப்பை கொடுத்துருப்பாங்க. மன ரீதியான பல போராட்டங்கள் சந்திச்சிருப்பீங்க. அவங்களுக்கு சிறப்பா இருக்குதுங்க. குடும்ப பொறுப்பு அதிகமா சுமந்துட்டு இருக்குங்க. சமீப காலமாவே உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல வேலை சும்மா குறையும். நீங்க எதிர்பார்க்கறது நடக்கும். சேமிக்க முடியும்னு சொல்லலாம். கொஞ்சமாவது சேமிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது. ஆனா முடிஞ்ச வரைக்குமே கையில பணம் இருந்துட்டா தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத செலவு கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. மற்றபடி சிறப்பு தாங்க. குடும்ப நிர்வாகங்கிறது பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இல்லை. ஏன்னா தனஸ்தானத்துல குரு பகவான் உச்சபலமா இருக்கிறாங்க. திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களா இருந்தாலும் நல்ல வரனா அமையும். ஏற்கனவே திருமணமாக இருக்கக்கூடிய பெண்களா இருந்தாலும் கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்குது. நல்ல வாய்ப்புகள் எல்லாமே தாராளமா தரக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டாலே போதும். இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான நேரம் தான். சனி ராகு கூட்டு சேர்க்கை இருக்கிறதால பாகிஸ்தானத்துல கொஞ்சம் தோஷம் இருக்குது. அதனால தேவையில்லாத வீண் செலவு, நீங்க என்னதான் இந்த நேரம் கட்டுப்பாடா இருந்தாலும் கொஞ்சம் வீண் செலவு உண்டாகும், பணம் விரயமாகும். அதுக்கு நீங்க முடிஞ்ச வரைக்குமே சுப செலவா மாத்திக்க பாருங்க. உங்க கையில பணம் இருந்தாலே செலவு தரக்கூடிய வாய்ப்பு தான். அதனால குழந்தைகளுடைய பேர்ல, வாழ்க்கை துணையோட பேர்ல நீங்க சேமிப்பை ஏற்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா, நவ கிரகத்திற்கு ராகுவுக்கு இந்த நேரம் பரிகாரம் தேவைப்படுது. அதனால நவகிரக வழிபாடு செய்யறப்ப ராகு பகவானுக்கு தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை நாட்களும் மாலையில தீப ஏற்றி தொடர்ந்து நீங்க பக்கத்துல எந்த கோவில் இருந்தாலும் சரி தீப ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப உடனுக்குடன் பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகும். எந்த கஷ்டமா இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நட்சத்திர ரீதியா மிதுன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னா, மிருகசீரிடம் 3-4 பாதங்களை உடையவங்களுக்கு செவ்வாய் சூரியனோட அமைப்பை பொறுத்த வரைக்குமே நீங்க எடுக்கிற வேலை எதுவா இருந்தாலும் வெற்றியாகும். வியாபாரம், தொழில் சிறப்பா இருக்குது. சொத்து சேர்க்கை சிறப்பா இருக்குது. ஆயுள் ஆரோக்கியத்திலையும் தொந்தரவு இல்லை. வேலையில மட்டும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். அதனால வேலையில கவனம் கொடுக்க பாருங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பாக்கிய ராகும் சனியும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா அமைந்திருக்கிறாங்க. உங்க நிலையை ஒருபடி உயர்த்தி தரக்கூடிய நேரம் தான். பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். புதுசா இடம், வீடு வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பா இருக்குது. வேலையிலுமே நல்ல மாற்றம் தான். வெளிநாடு போக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் அற்புதமான பலன் தரக்கூடிய நேரம். குடும்ப வாழ்க்கை, தொழில் அமைப்பு எல்லாமே நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நல்ல பலன் காத்திருக்குது. அதே சமயத்துல எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ஒரே வேலையில கவனம் கொடுக்க பாருங்க. ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொரு வேலைக்கு போக வேண்டாம். ஒரு வேலையில முழு கவனம் கொடுத்தீங்கன்னா அந்த வேலையில கண்டிப்பா வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது. புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை உடையவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்துல இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிம்மதிங்கிறது இருந்திருக்காது. ஏதாவது ஒரு வகையில பாதிப்புங்கிறது கொடுத்துருக்கோம். அது நீங்குது. குடும்பத்துக்குள்ள நிம்மதி உண்டாகும். பணப்புழக்க சிறப்பா இருக்குது. செல்வாக்கு சிறப்பா இருக்குது. அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாங்க. வாய்ப்புங்கிறது தன்னால தேடி வரக்கூடிய நேரம் தான். வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கங்க. வருமானம் தரக்கூடிய வாய்ப்பா இருக்குது. விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயமும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா அமையக்கூடிய நேரம் தான். மொத்தத்துல மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பல அற்புதமான பலனை தரக்கூடிய நேரம் தான்.
தேவையில்லாத வீண் செலவை கட்டுப்படுத்துங்க. மனக்கட்டுப்பாடு இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எல்லாமே சிறப்பு தான். அதே சமயங்களில் எதிர்ப்பாலின வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மற்றபடி இந்த காலகட்டம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 15 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான பலன் தான். பெரிய பாதிப்புங்கிறது இல்லை. பேச்சால பாதிப்பு, எதிர்ப்பாலின வகையால பாதிப்பு, கொஞ்சம் நீங்கள் சேமிப்பில் கவனம் செலுத்தணும். தேவையில்லாத செலவு நீங்கள் தவிர்க்க பாருங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சுப செலவு கொஞ்சம் காத்திருக்குது. கையை கடிக்காமல் இருக்கணும்னா, யார்கிட்டையும் பணம் கேட்டு நீங்கள் நிற்காமல் இருக்கணும்னா கொஞ்சம் இந்த நேரம் சேமிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். சிக்கனமாக இருக்க முயற்சி செய்யுங்க. நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.